மனப்பான்மை இப்போ எந்த விஷயத்தையுமே அவர் கடந்து போகக்கூடிய ஆள் தான். எதையுமே குறிப்பிட்டு சொல்ல போனால் அவர் இப்போ பதில் விமர்சனமோ பதில் கொடுக்குற ஆள் அவர் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம், கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த விஷயத்துக்கு ஆதவ அவர்களுக்கு போய் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல ரஜினிகாந்த் இருக்கிறதா? அதாவது அந்த விஷயம் ஒரு விவாத பொருளாகி எடப்பாடி பழனிசாமி பல தலைவர்கள் அதற்கு ஆதரவா ரஜினியோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, பல அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது ரஜினி அதுக்கு பதில் கொடுக்கிறார். நான் இதை பற்றி ஒண்ணுமே பேசல. ஏன்னா நான் பேசினா நாம இவரை டிக்ளேர் பண்ணி அடிக்கிறோம். RSS மானத்தை, இந்துக்களின் மானத்தை, பாஜக மானத்தை காப்பாற்றின ஒருத்தர் உனக்கு தீய சக்தி, இந்த நாட்டுல கேத்தலிக் சோனியாவுக்கு மகன் உனக்கு தூய சக்தி, நீ மதமாற்ற கோஷ்டி, அர்பன் நக்சல் கோஷ்டி நம்ம சொல்லி அடிக்கிறோம். மாற்றமே இல்லை. இது சொல்லி அடிக்கும் போது நாம இந்த இடத்துக்குள்ள ரஜினிக்கு ஆதரவாட்டு அதுக்குள்ள வந்தோம்னா ரஜினி தான் தூண்டி விட்டாருன்னு அபாண்ட பழிய ரஜினி மேல போடுவாங்க, சம்பந்தமே இல்லாதவர்கள் போடும். அதனால நான் அந்த இடத்துக்குள்ள இந்த விஷயத்துக்குள்ள நான் போகவே இல்லை. ஆனா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டாங்க, நிறைய விவாத பொருள் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது அண்ணன் ரஜினிகாந்த் அதை கிளியர் பண்ண வேண்டியது அவர் கடமைங்கிறதுனால இன்னைக்கு அதை கிளியர் பண்ணியிருக்காரு.